சபையிலே அமையக்கூடிய ஆற்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாலை வேளையில் மயிரிட்டும் பொழுதினிலே காண மயிலாட கண்டிருந்த தானும் அதுபோல பாவித்து தன் சொல்லா சிறகை விரித்து ஆடியதான் கூத்து. இவர்கள் தான் பேசுகிறார்கள், பேசாதவர்கள். எனக்கும் அவர்களைப் போல பேச தெரியும் என்று நான் பேச வந்துள்ளேன். சற்று நான் பேசுவதை செவி கொடுத்து கேளுங்கள். நிறை இருந்தால் வெளியில் சொல்லுங்கள், குறை இருந்தால் என்னிடம் சொல்லுங்கள். இப்ப எல்லோரும் பேசலாம். கலைஞருடைய நிலைத்த புகழுக்கு சிறப்பு வாய்ந்தது அரசியலா இலக்கியமா? இரண்டுமே தான். ரெண்டுலயும் அவர் ஒரு கை சேர்ந்தவர். நீ இல்லையல் நான் இல்லை, நான் இல்லையல் நீ இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு. ஆனால் ஏதாவது ஒன்றுதான் சொல்ல முடியும். கலைஞர் கருணாநிதி அவர்கள் கலைஞர் என்ற சொல்லுக்கு மிகவும் பொருத்தமானவர். கற்று தேர்ந்தவர். வித்தைகளில் எல்லாவற்றிலுமே கற்று தானே கற்று கரை சேர்ந்தவர். எதிலுமே லைக்கக்கூடியவர், ஒன்றுபடுத்திக் கொள்ளக்கூடியவர், ஒருங்கிணைக்கக்கூடிய திறமை உடையவர், நியாயம்பட வாழக்கூடியவர். நியாயம் என்றால் எந்த இடத்தில் வளைய வேண்டும், நிலைய வேண்டும், எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று நியாயம்பட வாழ தெரிந்தவர். முடிவில்லாத ஒன்று. இருந்தும் வாழ்ந்தார், இறந்தும் வாழ்ந்தார். கலைஞர் என்ற பெயருக்கு மிக சிறப்புடைய ஒருவரை பற்றித்தான் இப்போது நான் பேச வந்துள்ளேன். இலக்கியமே என்ற தலைப்பில் நான் பேச வந்துள்ளேன். அரசியலை பத்தி பேசினாங்க, இலக்கியத்தை பத்தி பேசினாங்க. நான் பேச நினைத்ததெல்லாம் விட்டாய், நான் என்ன பேசுவது தெரியவில்லை. நான் என்னெல்லாம் பேச நினைச்சேனோ எல்லாம் பேசிட்டேன். ஆனா பேசுறதுக்கு நிறைய இருக்கு. அவங்க கொடுக்கறது 10 நிமிஷம் தான். அந்த 10 நிமிஷத்துக்குள்ள என்ன பேசலாம் அப்படின்னு பேசும்போது எல்லாமே இலக்கியங்களை பற்றி, சங்கத்தமிழ், குரல் ஓவியம், அடுத்தது எல்லாமே அவர் என்னென்ன நினைச்சாரோ தன் சிந்தையில் தோன்றியதை எழுதி எழுதி தன் குரலால் பேசி பேசி வளர்த்த தமிழ். எல்லோருமே தமிழ் பேசுவோம், ஆனா அவர் பேசுற தமிழ் ஒரு வித்தியாசமா இருக்கும். அதுல அந்த ஒரு கரகரத்த குரல், அந்த குரல்ல பேசக்கூடிய அந்த தமிழை கேட்கவே எத்தனை கூட்டங்கள் கூடியிருக்கு. இன்று வரை அவர் இல்லை என்றாலும் அவரை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அவர் இலக்கியத்துல நகைச்சுவையாகவும் பேசக்கூடிய திறமை உள்ளவர். எப்பவுமே பேசும் பொழுது நம்ம சீரியஸா மட்டும் பேசிட்டு இருக்கோம், இடையிடையே கொஞ்சம் சிரிப்பாகவும் சிந்திக்கவும் தெரியணுமா? அப்ப அவர் கவிதை எழுதிட்டே இருக்கும் பொழுது கைய வலிக்குதான். அவருடைய உதவியாளர் கேட்கிறாரா, கைய வலிக்குதுன்னு சொன்ன உடனே இந்த கை வலிக்குதுன்னா கொஞ்ச நேரம் எழுதுருங்க, நிறுத்துங்க அப்படின்னு சொன்னாராம். அப்ப அந்த கலைஞர் ஐயா சொன்னாராம், ஐயா நீ சொல்ற மாதிரி நான் பேனாவை கொஞ்ச நேரம் எழுதாம வச்சுட்டேன்னா என் கை வலி நிற்கும், ஆனா கூடவே என் மூச்சும் போயிடுமே ஐயா. அப்ப என்ன இருக்கிற கையில எழுத்துக்குத்தான் முக்கியம் கொடுத்துட்டார். ஒரு கையில் செங்கோல், ஒரு கையில் பேனா. எது சிறந்தது என்று கேட்கின்றீர்கள். நான் எதை சொல்வேன்? பேனாவை சொல்வதா, செங்கோலை சொல்வதா? செங்கோலால் பலமுறை, எத்தனையோ முறை என் மீது விழுந்து காயப்பட்டிருக்கின்றேன், கலங்கப்பட்டிருக்கின்றேன். அந்த செங்கோலால் காயப்படும் போதும் கலங்கப்படும் பொழுதும் அந்த காயத்துக்கு மருந்தாக இருந்தது இலக்கியமே.